ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 250 கிராம் மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து கறி நல்லாயிருக்கும். இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அவிச்சு வச்சுருக்க கறியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போவே இதுக்கு தேவையான அளவு உப்பு வர பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு பத்தல, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 15 to 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா மூடி வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக கிரேவியாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.